நாம் இந்த வீடியோவில் ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த காஞ்சனா, காஞ்சனா 2, காஞ்சனா 3 ஆகிய படங்களின் ஃபைனல் கலெக்ஷனையும் 4ஆம் பாகம் குறித்த அப்டேட்டையும் பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாரர் படம் என்றாலே ஒரு ஆவரேஜ் திரைப்படமாகவும் சிறிய ஹீரோக்கள் நடிப்பது வழக்கமாய் இருந்து வருகிறது. அதை 2005இல் வந்த சந்திரமுகி மாற்றியது. ஏனென்றால் தமிழ் சினிமாவின் உச்சம் என சொல்லப்படும் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு பேய் படத்தில் நடிக்கிறாரா என எதிர்பார்ப்பு அதிகரித்தது. அன்றைய காலகட்டத்தில் சுமார் 75 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து ஒரு வருடம் கடந்து ஓடிய திரைப்படமாக சந்திரமுகி திரைப்படம் அமைந்தது. அதைத் தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் 2007ஆம் ஆண்டு முனி படத்தை இயக்கினார். அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. அதன் பட்ஜெட் 4 கோடி, வசூல் 15 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது. அதன் பின் 2011இல் காஞ்சனா படத்தை இயக்கி நடித்தார். அது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறியது. இந்த படத்தில் கோவை சரளா காமெடி, லாரன்ஸுக்கு அண்ணனாக நடித்த ஸ்ரீமன், அண்ணியாக நடித்த தேவதர்ஷினி, ஹீரோயினான லக்ஷ்மி ராய், ஃப்ளாஷ்பேக்கில் வரும் முன்னணி நடிகரான சரத்குமார் என அனைவரின் நடிப்பும் பாராட்டப்பட்டு படம் பிரம்மாண்ட வெற்றியடைந்தது. வீட்டில் பேய் இருப்பதை கண்டுபிடிக்க வீட்டில் தேங்காய் சுத்துவது, மாடு வந்து போவது, விளக்கு எதிரில் இரத்தத்தை சொட்டுவது, அந்த இடத்தில் பேய் வருவதை காமிப்பது என மிரட்டலாகவும் திகிலாகவும் ராகவா லாரன்ஸ் இயக்கியிருப்பார். அதேபோல் பேய் ராகவா லாரன்ஸ் உடம்பில் வந்ததும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது, சிக்கனை சாப்பிடுவது, சேலை கட்டுவது என மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் லாரன்ஸ். இதனால் மக்களிடையே பெரிய வரவேற்பு பெற்று வசூலிலும் சாதனை படைத்தது. இதன் ஃபைனல் கலெக்ஷனையும் பார்த்துடலாம். தமிழில் 42 கோடியே 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 4 கோடியே 11 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8 கோடியே 61 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 57 கோடியே 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதோட பட்ஜெட் 7 கோடி ரூபா. இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் 50 கோடி வசூல் சாதனை என்பது ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் படங்கள் தான் அந்த வசூலை தொடும். அன்றைய காலகட்டத்தில் பெரிய வசூலாக பார்க்கப்பட்டது காஞ்சனா திரைப்படத்தின் வசூலை. அதைத் தொடர்ந்து 2015இல் இயக்கி நடித்த காஞ்சனா 2 திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து பெரிய ஹீரோக்களில் ரஜினி மட்டுமே தொட்ட 100 கோடி வசூல் சாதனையை தொட்ட ராகவா லாரன்ஸ். இதில் ஹீரோயினாக டாப்ஸி, கோவை சரளா, நித்யா மேனன், தேவதர்ஷினி, ரேணுகா, சுகாசினி என அனைவரின் நடிப்பும் பாராட்டப்பட்டது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, சாமியார் சொன்ன மாதிரி ஒரு டெட் பாடியை வச்சு பேய்க்கு பூஜை செய்து தன்னை காப்பாற்ற செய்யும் இடமெல்லாம் மிகச் சிறப்பாக இயக்கியிருப்பார் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தின் ஃபைனல் கலெக்ஷனையும் பார்த்துடலாம். தமிழில் 55 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 31 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 கோடியே 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 15 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 118 கோடியே 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதைத் தொடர்ந்து காஞ்சனா 3 படத்தை இயக்கி நடித்தார். இது மக்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது. ஒரே மாதிரியான கதைக்களமாக இருக்கு என சொல்லப்பட்டது. இருந்தாலும் படம் நல்ல வசூலியை பெற்று ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறியது. இந்த படத்தின் லைஃப் டைம் கலெக்ஷனையும் பார்த்துடலாம். தமிழில் 80 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 29 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6 கோடியே 44 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 68 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 15 கோடியே 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 134 கோடியே 34 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதைத் தொடர்ந்து காஞ்சனா 4 திரைப்படத்தை உருவாக்க உள்ளதாக ராகவேந்திரா புரொடக்ஷன் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்த படத்தில் முன்னணி நடிகையான பூஜா ஹெக்டே நடிப்பதாகவும், இதன் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதத்தில் தொடங்குவதாகவும், செப்டம்பர் மாதத்தில் படம் வெளியாக உள்ளதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. இந்த படம் பெரிய பொருட்செலவில் பேன் இண்டியா திரைப்படமாக உருவாக்கப்படுகிறது. பேய் படங்கள் பார்க்கும் ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளித்துள்ளது.
காஞ்சனா பார்ட் திரைப்படங்களுக்கென தனி ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்த படமும் காஞ்சனா பார்ட் 2 திரைப்படத்தை போல் பிரமிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நியூஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன்கவ் சேனலை.